ஸோ இன்றைக்கி வந்து LDAP உடைய பார்ட் 2. ஸோ இதில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா LDAP உடைய யூட்டிலிட்டிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பென்டெஸ்ட் ஆர் சிடிஎஃப்ல வந்து ஒரு LDAP சர்வீஸ் வந்து ரன்னிங்கில் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எதர் nmap ஸ்கிரிப்ட்ஸை வச்சு ரன் பண்ணி நீங்கள் வந்து எனிமரேட் பண்ணலாம். இல்லைனா LDAP சர்ச்சை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா தெரிஞ்சு வச்சுருந்தா உங்களுக்கு வந்து nmapே தேவையில்லை. ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்து போடுறேன். LDAP சர்ச் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நான் ப்ரீவியஸ் பார்ட்லேயே சொன்னேன், உங்களுக்கு வந்து LDAP உடைய யூட்டிலிட்டிஸ் வேணும்னா sudo apt install LDAP யூட்டில்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். யூட்டில்ஸ். ஸோ இதை வந்து இன்ஸ்டால் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து நிறைய ரேஞ்ச் ஆஃப் LDAP கமாண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ add, delete, modify, பாஸ்வேர்ட், சர்ச், URL, who am I எல்லாமே இருக்குது. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு முக்கியமான கமாண்ட் வந்து LDAP search, பட் மீதி கமெண்ட்ஸ் கூட நாம் வந்து இப்போ வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு கமெண்ட் வந்து LDAP search. ஸோ LDAP search உடைய ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தோம்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பொதுவாக ஒரு சிடிஎஃப் இல்லைனா ஹேக் த பாக்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு ரிமோட் மிஷினுடைய ஐபி அட்ரஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு ஐபி அட்ரஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து nmap ஸ்கேன் பண்ண உடனே ஒரு LDAP சர்வீஸ் வந்து ரன்னிங்கில் இருக்குன்னு தெரிய வருது. ஸோ அந்த பர்டிகுலர் சர்வீஸ்க்கு நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணணும். அது வந்து எப்படி பண்ணணும்னா LDAP search -h ஆர்குமெண்ட். ஸோ இது வந்து ஹோஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். அண்ட் LDAPக்கே செப்பரேட்டாக அதோடைய URI இருக்குது, URI ஸ்கீம் இருக்குது. ஸோ LDAP அப்படிங்கிற URI ஸ்கீம் அண்ட் அந்த பர்டிகுலர் ரிமோட் மிஷினோடைய ஐபி அட்ரஸ் வந்து நீங்கள் வந்து இங்கே ஸ்பெசிஃபை பண்ணணும். ஆர் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து அந்த பர்டிகுலர் மிஷினோடைய டொமைன் நேம் கூட நீங்கள் வந்து இங்கே கொடுக்கலாம். ஸோ இது தான் ரொம்ப ரொம்ப பேசிக்கான யூசேஜ் LDAP சர்ச்க்கு. பட் இது வந்து நாம் ப்ரீவியஸ் பார்ட்டில் க்ரியேட் பண்ண cyber.comக்கு நம்ம வந்து சும்மா ரன் பண்ணி பார்ப்போம், என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து கேட்குது. நான் வந்து பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா யூசர் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு வருது. ஸோ இதுக்கு ரீசன் வந்து நான் வந்து இப்போ தான் சொல்ல போகிறேன். ஸோ இது வந்து அனானிமஸ் பைண்ட். ஸோ பேசிக்கலாக நீங்கள் வந்து ஒரு சர்வீஸ்க்கு வந்து அத்தென்டிகேஷன் பண்ணும்போது எய்தர் அனானிமஸ் பைண்ட் இருக்கணும், அனானிமஸ் பெர்மிஷனில் இருப்பீங்க, இல்லைனா ஒரு பர்டிகுலர் யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து தேவை. இதுதான் காலகாலமாக எல்லா சர்வீஸ்க்கு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் FTPக்கு வேணும்னா நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்கணும், SSH வேணுமா யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்கணும், SMB வேணுமா யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்கணும். பட் இந்த LDAP சர்வீஸ்க்கு நீங்கள் எப்படி அத்தென்டிகேஷன் வந்து பண்ணுவீங்க? ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் வந்து அனானிமஸ். ஸோ இதை வந்து அனானிமஸ் பைண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த LDAP உடைய அத்தென்டிகேஷன் வந்து பைண்டிங் மெக்கானிசம் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இந்த அனானிமஸ் அத்தென்டிகேஷன் பண்ணதுக்கு நீங்கள் வந்து -x ஆர்குமெண்ட் வந்து பாஸ் பண்ணணும், அதாவது லோவர் கேஸ் x. ஸோ இதை வந்து நாம் வந்து ரன் பண்ணி பார்ப்போம் ப்ரீவியஸ் கமாண்ட்க்கு. ஸோ cyber.com நான் இங்கே வந்து -x கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்து வந்திருக்கு. ஸோ அவுட்புட்டை கொஞ்சம் ஒத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஹேஷில் ஆரம்பிக்கிறது எல்லாமே கமெண்ட்ஸ். ஸோ பேசிக்கலாக 3 பார்ட்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் பார்ட் வந்து சில கமெண்ட்ஸ் இருக்கும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா பேஸ், ஃபில்டர், ரிக்வெஸ்டிங். ஸோ இதெல்லாம் போக போக இந்த வீடியோவில் போக டீட்டெயிலாக நான் வந்து சொல்கிறேன். அண்டு சர்ச்சோடைய ரிசல்ட் இருக்கும் அண்ட் ஒரு ஓவர்வியூ இருக்கும். ஸோ சர்ச்சோடைய ரிசல்ட் என்ன வந்திருக்கு அண்ட் ரிசல்ட்டோடைய ஸ்டேட்டஸ் கோட் அண்ட் அதோடைய ஸ்டேட்டஸ் மெசேஜ் இருக்கும். அண்ட் ரெஸ்பான்ஸ் வந்து எத்தனை ரெஸ்பான்சஸ் வந்திருக்கு. ஸோ பேசிக்கலாக 3 பார்ட்ஸ். ஸோ -x வந்து அனானிமஸ் பைண்டிங் பண்ணுறதுக்கு நாம் வந்து யூஸ் பண்ணுறோம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து உங்கள்கிட்ட இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அனானிமஸ் பைண்ட் வந்து உங்களுக்கு தேவையில்லை, உங்களுக்கு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்குது. ஸோ LDAPல வந்து நான் வந்து யூசர் நேம் அப்படின்னு சொன்னேன்னா நீங்கள் வந்து இதை கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ இங்கே வந்து cyber.comக்குள்ளே ஒரு CN வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம், அதாவது சப்டொமைன் மாதிரி. ஸோ admin cyber.com. ஸோ இது தான் உங்களுக்கு வந்து யூசர் நேம் ஆக்ட் பண்ணும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணி பார்த்தோம்னா இங்கே டிஸ்டிங்விஷ்ட் நேம் இருக்கு இல்லையா. ஸோ CN = admin, DC = cyber, DC = com. ஸோ LDAPல வந்து இது தான் யூசர் நேம். ஸோ இதுக்காக செப்பரேட்டாக ஒரு யூசர் நேம் வந்து க்ரியேட் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை. ஒரு பர்டிகுலர் நோடு மாதிரி இந்த நோடு வேல்யூக்கு வந்து இதை வந்து நீங்கள் வந்து யூசர் நேமாக சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பர்டிகுலர் யூசர் நேமுக்கு நீங்கள் வந்து பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணணும். ஸோ பாஸ்வேர்டு வந்து எதுன்னு பார்த்தோம்னா நாம் வந்து கான்ஃபிகர் பண்ணும்போது அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு
என்ன பாஸ்வேர்டு வந்து கொடுத்தோமோ அந்த பாஸ்வேர்ட் தான் இங்கே வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும். சப்போஸ் மேபி நீங்கள் வந்து இன்னொரு LDAP நோடு வந்து க்ரியேட் பண்ணியிருந்தா, ஃபார் எக்ஸாம்பிள் public.cyber.com அப்படின்னு ஒரு நோடு க்ரியேட் பண்ணியிருந்தா, ஸோ அதுக்கு வந்து மேபி நீங்கள் வந்து ஒரு புது யூசர் ஆட் பண்ணி, ஸோ அதுக்கு ஒரு பாஸ்வேர்டு வந்து கான்ஃபிகரேஷன் பண்ணி, ஸோ அந்த பர்டிகுலர் நோட்க்கு வந்து நீங்கள் வந்து லாகின் பண்ணலாம். ஸோ இதை வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் நோடுக்கு வந்து லாகின் பண்ணோன்னா நான் இதை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ டிஎன்னை வந்து நாம் வந்து காப்பி பண்ணிக்கணும். ஸோ ldapsearch -x -xனா அனானிமஸ் பைண்டர் மட்டும் இல்லை, SASL ஆத்தென்டிகேஷன் கூட பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் மீனிங் இது. அண்ட் -h ldap admin.cyber.com, சாரி ஜஸ்ட் cyber.com கொடுக்கலாம், ஏன்னா ஹோஸ்டில் அதுதான் இருக்குது. அண்ட் நான் வந்து அந்த யூசர் நேம் வந்து யூஸ் பண்ணோன்னா கேபிட்டல் D வந்து யூஸ் பண்ணணும். டிஎன்னா டிஎன், அதாவது இங்கே இருக்குது இல்லையா டிஸ்டிங்விஷ்டு நேம், அதாவது இந்த டிஸ்டிங்விஷ்டு நேம் வச்சு நான் வந்து லாகின் பண்ண போகிறேன். அதனால தான் நான் வந்து -D வந்து கொடுக்குறேன். ஸோ cn = admin.cyber.com. அண்ட் பாஸ்வேர்டு வந்து நான் வந்து எதர் கமாண்ட் லைனில் கொடுக்கலாம், அதுக்கு வந்து நான் வந்து லோவர் கேஸ் W யூஸ் பண்ணுவேன். ஒரு பாஸ்வேர்ட் ப்ராம்ப்ட் வந்து உங்களுக்கு கேட்கணுன்னா நீங்கள் வந்து கேபிட்டல் W வந்து யூஸ் பண்ணணும். ஸோ லோவர் கேஸ் W பாஸ்வேர்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்து வந்திருக்கு. அதாவது ப்ரீவியஸ் ரெஸ்பான்ஸும் இந்த ரெஸ்பான்ஸும் சேமாக தான் இருக்குது. பட் டிஃப்ரென்ஸ் என்னன்னா நாம் வந்து லாகின் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இது வந்து டீட்டெயிலாக இந்த நெக்ஸ்ட் கான்செப்டில் வந்து சொல்கிறேன். அதாவது DIT ரூட் டைரக்டரியை வந்து எப்படி கண்டுபிடிக்கணும். DIT இது பற்றி நான் வந்து நேற்று சொல்லியிருக்கேன், டைரக்டரி இன்ஃபர்மேஷன் ட்ரீ அப்படின்னு. அதாவது LDAP-உடைய டைரக்டரி இன்ஃபர்மேஷன் ட்ரீ. ஸோ இந்த டைரக்டரி இருக்குது இல்லையா, ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை வந்து LDAP சர்வர் அந்த டீமன் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு ஃபைலில். ஸோ இதை வந்து நாம் வந்து எப்படி எனிமரேட் பண்ணணும்ன்றது தான் நாங்கள் வந்து இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்கலாக CTF-ல நீங்கள் வந்து 12 ஸோ இந்த IP அட்ரஸில் LDAP சர்வீஸ் வந்து ரன்னிங்கில் இருக்கு. ஸோ நீங்கள் வந்து இந்த நேம் வந்து கண்டுபிடிக்கணும். அதாவது cyber.com ரிமோட்டில் இருக்கிற LDAP-உடைய DN, அதாவது ரூட் DN-ஐ வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். இது வந்து ரூட் டைரக்டரின்னு சொல்லலாம், இல்லைன்னா ரூட் DN ஒரு ரூட் என்ட்ரின்னு கூட சொல்லலாம். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா, நீங்கள் வந்து சேம் கமாண்ட் ldapsearch -h as usual, ஸோ ldap cyber.com. அண்ட் நாம் வந்து அனானிமஸ், அதாவது SASL ஆத்தென்டிகேஷன் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் -s பேஸ் அப்படின்னு கொடுக்குறேன். இந்த கான்செப்ட் வந்து போக போக உங்களுக்கு வந்து கிளியர் ஆகும். ஸோ நோ வரிஸ். B கூட நான் வந்து போக போக சொல்கிறேன். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வந்து எம்டி டபுள் கோட்ஸ் கொடுக்கணும். அண்ட் தென் நேமிங் கான்டாக்ட்ஸ் அப்படின்னு கொடுக்கணும். ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா நேமிங் கான்டாக்ட்ஸ் DC cyber.com அப்படின்னு தெரிய வருது. அதாவது இந்த அவுட்புட் வந்து நம்மளால் பார்க்க முடியுது இங்கே. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரிமோட் HTV மிஷினாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த நேமை தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும், அப்புறமா தான் நீங்கள் வந்து இதுக்குள்ளே என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். ஜஸ்ட் லைக் எப்படி உங்களுக்கு ரூட் டொமைன் நேம் தெரிஞ்சால் தான் உங்களால் சப்டொமைன்ஸ் வந்து எனிமரேட் பண்ண முடியும், அதே மாதிரி தான் LDAP-ல வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் வந்து இந்த ரூட் DN. ஸோ இதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து 1 by 1 டீட்டெயில்ஸ் வந்து கலெக்ட் பண்ணலாம். ஸோ nmap கூட பை டிஃபால்ட்டாக LDAP சர்ச் ஸ்கிரிப்டை வந்து நீங்கள் வந்து ரன் பண்ணும்போது பை டிஃபால்ட்டாக இந்த கமெண்ட் தான் ரன் ஆகுது. அதை வந்து நான் வந்து காட்டுறேன். ஸோ grep நேமிங் கான்டாக்ட்ஸ். ஸோ இதை வந்து யூசர் ஷேர் nmap ஸ்கிரிப்ட்ஸ் LDAP எல்லாத்துலேயும் சர்ச் பண்ணுவோம். கேஸ் சென்சிட்டிவாக இருக்குது. ஸோ இதை வந்து டிசேபிள் பண்ணிடலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட்ஸ் LDAP எக்ஸ்ட்ராக்டர் அட்ரிபியூட் சர்ச் ரெசன்டேஸில் நேமிங் கான்டாக்ட்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்கிரிப்டை வேணும்னா நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு வந்து இது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியலன்னா நீங்கள் வந்து என்னுடைய nmap பிளேலிஸ்ட்டை வந்து பார்க்கலாம். ஸோ பை டிஃபால்ட்டாக ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து nmap ஸ்கிரிப்டை வந்து ரன் பண்ணும்போது இந்த நேமிங் கான்டாக்ட்ஸ் அப்படிங்கிற கமாண்டை தான் அவங்க வந்து பை டிஃபால்ட்டாக பேக்எண்டில் வந்து LDAP லைப்ரரியை வச்சு கால் பண்ணுறாங்க. ஸோ இதை வச்சு இந்த பர்டிகுலர் ரூட் DN வந்து தெரிய வருது. அண்ட் அப்புறமா தான் nmap ஸ்கிரிப்ட் வந்து 1 by 1 உள்ளே இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாம் வெளியே எடுக்கும். ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து ரூட் DN உடைய வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிட்டிங்க. ஸோ ரூட் DN வந்து
.com தெரிய வருது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த பர்டிகுலர் LDAP சர்வீஸில் யார் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரிவிலேஜாக இருக்குது, ஐ மீன் எந்த பர்டிகுலர் டிஎன் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அட்மின், நாம் வந்து க்ரியேட் பண்ண சப்டொமைன் மாதிரி இந்த வேல்யூ வந்து அட்மின். ஸோ இதை வந்து எப்படி நாம் வந்து கண்டுபிடிக்கணும்னா இதுக்கும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபில்டர் இருக்குது. ஸோ ஜஸ்ட் சேம் கமெண்ட், ஆனால் நாம் வந்து என்ன பண்ணுவோம்னா இங்கே வந்து ஆப்ஜெக்ட் கிளாஸ் வந்து ஸ்பெசிஃபை பண்ணுவோம். இது எதுவுமே புரியலைன்னா வருத்தப்படாதீங்க, இது தான் போக போக நான் வந்து கிளியர் பண்ணுவேன். ஸோ சிம்பிள் செக்யூரிட்டி ஆப்ஜெக்ட் அப்படின்னு ஒரு செப்பரேட்டாக கிளாஸ் இருக்குது. ஸோ ஆப்ஜெக்ட் கிளாஸ் வந்து சிம்பிள் செக்யூரிட்டி கிளாஸ் வந்து எதுக்கு செட் பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூசருக்கு மட்டும் தான் இந்த ஆப்ஜெக்ட் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. ஐ மீன் டிஃபால்ட்டாக கான்ஃபிகர் பண்ணும்போது LDAP சர்வர் வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது அட்மினிஸ்ட்ரேட்டிவ்க்கு மட்டும்தான் இந்த ஆப்ஜெக்ட் கிளாஸ் வந்து செட் இருக்கும். ஸோ அதை தான் நாம் வந்து ஃபில்டர் பண்ணுறோம். அண்ட் பேஸ் வந்து நாம் வந்து இந்த ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் கண்டுபிடிச்ச வேல்யூவை வந்து நாம் வந்து பாஸ் பண்ணணும். ஸோ cn is equal to admin, dc is equal to cyber.com. ஆக்சுவலாக அட்மின் தேவையில்லை, dc is equal to cyber, dc is equal to com. ஸோ ஏதோ மிஸ் பண்ணியிருக்கேன். டிஎன், ஓ சாரி, இந்த எஸ் பேஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இது தேவையில்லை. ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா cn is equal to admin, dc is equal to cyber.com தெரிய வருது. ஸோ இப்போ வந்து இந்த பர்டிகுலர் LDAP சர்வருடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவோடைய டிஎன் வந்து நம்மளுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு. ஸோ இப்போ வந்து 1 by 1 நாம் வந்து எனிமரேட் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து ரிசல்ட் வந்து நம்மளுக்கு எதுக்கு வந்து ரிட்டர்னில் வந்திருக்குன்னா ஆப்ஜெக்ட் கிளாஸ் வந்து சிம்பிள் செக்யூரிட்டி ஆப்ஜெக்ட். ஸோ அதை வந்து நாம் வந்து மேட்ச் பண்ணியிருப்போம். ஸோ அதனால தான் நம்மளுக்கு வந்து அவுட்புட்டில் வந்து ரிசல்ட் மேட்ச் இருக்குது. ஸோ இப்போ வரல நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கா இல்லையான்னு தெரில. ஸோ இதை வந்து நான் வந்து இப்போது கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பொதுவாக நான் வந்து இந்த ஆத்தென்டிகேஷன் பற்றி சொல்லியிருந்தேன், அனானிமஸ் அண்ட் தென் யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சு நான் வந்து எப்படி லாகின் பண்ணுறோன்னு. ஸோ இதை வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ பர்ஃபார்மிங் தி பைண்டிங் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ பொதுவாக பைண்டிங் இது பற்றி நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பைண்டிங்கான நாம் வந்து ஆத்தென்டிகேட் பண்ணுறது. ஸோ பொதுவாக LDAPல வந்து நிறைய சிஎன்ஸ் இருக்கும். இங்கே வந்து வெறும் அட்மின் மட்டும் தான் இருக்குது. ஸோ நிறைய சிஎன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருந்தா, ஃபார் எக்ஸாம்பிள் பப்ளிக் ஒரு சப்டொமைன் ஏதோ ஒரு சிஎன் இருக்குது. ஸோ அந்த பர்டிகுலர் சிஎனுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து லாகின் பண்ணலாம், அத்தன்டிகேட் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இதை வந்து யூசர் நேமாக யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அண்ட் அதுக்கு வந்து நீங்கள் வந்து எந்த ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணணும்னு கூட சொல்லியிருக்கேன். அதாவது நீங்கள் வந்து கேபிட்டல் டி ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணி அண்ட் எதர் லோவர் கேஸ் டபிள்யூ ஆர் அப்பர் கேஸ் டபிள்யூக்கு நீங்கள் வந்து பாஸ்வேர்டு வந்து பாஸ் பண்ணி லாகின் பண்ணலாம். லாகின் பண்ண உடனே உங்களுக்கு வந்து எந்த வேல்யூஸ் உங்களால் பார்க்க முடியும்னா வெறும் இந்த பர்டிகுலர் சிஎன் அட்மின்குள்ளே இருக்கிற வேல்யூஸ் மட்டும்தான். அதாவது இந்த சேல்ஸ் மார்க்கெட்டிங், ஸோ இதுக்குள்ளே இருக்கிற ட்ரீக்குள்ளே இருக்கிறது மட்டும்தான் உங்களால் பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரீ நோட்குள்ளே மட்டும்தான் உங்களுக்கு வந்து பர்மிஷன்ஸ் இருக்குது. லினக்ஸ் ஃபைல்ஸ் டைரக்டரி எப்படி இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு யூசருடைய டைரக்டரி பர்மிஷன்ஸ் மட்டும் தான் இருந்துச்சுன்னா யூசர் டைரக்டரிக்குள்ளே இருக்கிறது மட்டும் தான் உங்களால் ரீட் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி தான் LDAPல ஒரு பர்டிகுலர் டிஎனுக்கு நீங்கள் வந்து லாகின் பண்ணிங்கன்னா அந்த டிஎனில் இருக்கிற சைல்டு வேல்யூஸ் மட்டும் தான் உங்களால் பார்க்க முடியும். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சு நீங்கள் வந்து லாகின் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து LDAP RC ஃபைல் பற்றி நான் வந்து சொல்லி ஆகணும். ஏன்னா இப்போ வந்து போக போக கமெண்ட்ஸ் வந்து பெருசாகினே இருக்கும். ஸோ இதுக்கு வந்து ஒரு ஷார்ட் ஃபார்ம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு .ldap RC ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். சாரி, இதை வந்து நான் க்ரியேட் பண்ணணும். ஸோ இந்த LDAP RC வந்து எதுக்கு க்ரியேட் பண்ணுறோன்னா மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் நம்ம வந்து சேம் வேல்யூஸை வந்து கமெண்ட் லைனில் வந்து தட்டிக்கிட்டே இருப்போம். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து இந்த RC ஃபைல் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ பை டிஃபால்ட்டாக பேஸ் வந்து இந்த வேல்யூ. ஸோ பேஸ்னால் இது எப்போவுமே இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. டாப் ஆஃப் தி LDAP டைரக்டரி வந்து இந்த cyber.com ஏதோ ஒரு டொமைனை வந்து நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணால் இதை வந்து பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். பேஸ் ஒரு ரூட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ DC is equal to cyber and DC is equal to com.
அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நீங்கள் வந்து யூஆர்ஐயை வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். யூஆர்ஐனா அந்த LDAP URL நான் சொன்னேன் இல்லைங்களா? ஸோ ldapsearch.com. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பைண்ட் டிஎன். ஸோ பைண்ட் டிஎன்னா ஆக்சுவலாக நம்ம வந்து இங்கே வந்து யூசர் நேம் ஸ்பெசிஃபை பண்ணுற மாதிரி. அதாவது நான் வந்து பை டிஃபால்ட்டாக எப்போவுமே நான் வந்து இந்த அட்மின் டிஎனுக்கு மட்டும் தான் லாகின் பண்ணுவேன்னா நான் வந்து இந்த வேல்யூ வந்து அங்கே வந்து சேவ் பண்ணி வச்சுப்பேன். ஸோ எப்போவுமே நான் வந்து -d ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணணுன்ட்டு அவசியம் இருக்காது. ஸோ அதனால தான் நான் வந்து இங்கே கொடுக்குறேன். ஸோ -d வந்து நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் கமெண்ட் லைனில் கொடுக்கும்போது. ஸோ அதை வந்து இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து சேவ் பண்ணுறேன். ஸோ கேட் பண்ணி பார்க்கலாம். .ldapRC ஸோ இப்போ வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ ஜஸ்ட் இப்போ வந்து நாம் LDAP search -x அதாவது SSL ஆத்தென்டிகேஷன் வேணால் -w பாஸ்வேர்ட் மட்டும் தான் கொடுக்குறேன். ஸோ ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பார்க்கலாம் அந்த ldapRC ஃபைல். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குங்க. ஸோ அதை வந்து கரெக்ட் பண்ணலாம். -i substitute bind bind n அப்படின்னு கொடுத்துட்டான். ஸோ இது வந்து bind dn. ஸோ .ldapRC. ஸோ cat.ldapRC. ஸோ இப்போ கரெக்டாக இருக்கு. ஸோ ப்ரீவியஸ் கமாண்ட் வந்து ரன் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து ப்ராப்பர் அவுட்புட் வந்திருக்கு. ஸோ ஒன்று வந்து நீங்கள் வந்து இம்பார்ட்டண்ட்டாக நோட்டீஸ் பண்ண வேண்டியது, இப்போ வந்து நான் வந்து அட்மின் ப்ரிவிலேஜில் வந்து பைண்ட் பண்ணி பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வேல்யூஸ் எல்லாம் வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டான அவுட்புட் வந்து வந்திருக்கு. ஸோ இது வந்து ஏன் வருதுன்னா நாம் வந்து கரெக்டாக யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சு லாகின் பண்ணியிருக்கோம், பைண்ட் பண்ணியிருக்கோம். அதனால நம்மளால் டீட்டெயில்டு வேல்யூஸ் வந்து பார்க்க முடியுது. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் டிஎனுக்கு வந்து லாகின் பண்ணலாம். அதாவது ldapRC ஃபைலில் வந்து நீங்கள் வந்து டிஃபால்ட்டாக வேல்யூஸ் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். எப்படி எஸ்எஸ்ல வந்து கான்ஃபிக் ஃபைல் இருக்குது, டிஃபால்ட்டான ஹோஸ்ட் அண்டு பாஸ்வேர்டெல்லாம் நீங்கள் வந்து ஸ்பெசிஃபை பண்ணி ஃபைலில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட் SH கமாண்ட் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபைலை ஃபெச் பண்ணி லாகின் பண்ணிவிடும். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா LDIF ஃபைல்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ LDIF இதை பற்றி நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்தேன். ஸோ இதை வந்து டீட்டெயிலாக இங்கே வந்து பார்க்கலாம். ஸோ LDIFக்கு ஃபுல் ஃபார்ம் வந்து LDAP டேட்டா இன்ஃபர்மேஷன் ஃபார் ஃபுல் ஃபார்ம் வந்து போச்சு LDAP டேட்டா இன்ஃபர்மேஷன் ஃபைல்னு நினைக்கிறேன், ஒரு டைரக்டரி இன்ஃபர்மேஷன் ஃபைல் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த LDIF ஃபைலில் வந்து நாம் வந்து என்ன பண்ண போகிறோன்னா என்ட்ரிஸ் வந்து க்ரியேட் பண்ணுறோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் GUI மூலமாக நாம் வந்து CNஐ க்ரியேட் பண்ணோம், அதாவது OUவை க்ரியேட் பண்ணோம், அண்ட் அதுக்குள்ளே நாம் வந்து ஒரு மார்க்கெட்டிங் குரூப் க்ரியேட் பண்ணோம் அண்ட் யூசரை வந்து க்ரியேட் பண்ணோம். ஸோ இது வந்து GUI மூலமாக. மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் உங்களுக்கு வந்து இந்த PHP LDAP அட்மின் இருக்காது, ஆர் எனி GUI இன்ட்ராக்டிங் டூல் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து எல்லாமே LDAP search ஆர் LDAP யூட்டிலிட்டிஸ் வச்சு தான் உங்களால் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் வந்து எப்படி பண்ணணும், ஸோ இதை தான் நாம் வந்து இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஆடிங் என்ட்ரிஸ். ஸோ எப்போவுமே என்ட்ரிஸ்க்கு நிறைய சின்டாக்ஸ் ஃபார்மேட்ஸ் இருக்குது, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது. ஸோ பேசிக்கலாக இப்போ வந்து ஒரு பர்டிகுலர் புது ஆர்கனைசேஷன் யூனிட் வந்து க்ரியேட் பண்ணலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆர்கனைசேஷன் யூனிட் சேல்ஸ் இருக்குது. ஸோ நாம் வந்து ஒரு புது ஐடி ஆர்கனைசேஷன் யூனிட்டை வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ இதுக்கு நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, ஸோ கேட் நான் வந்து IT.ldif அப்படின்னு கொடுக்குறேன். நீங்கள் எந்த நேமான கொடுக்கலாம், பட் எக்ஸ்டென்ஷனை வந்து .ldif அப்படிங்கிற நேமில் மட்டும் தான் எண்ட் ஆகணும். ஸோ நீங்கள் வந்து ரெஃபரன்ஸ்க்கு வேணும்னா இந்த OU=sales வந்து நோட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து DN நேம் பார்த்தீங்கன்னா OU=sales cyber.comனு இருக்குது. டிஸ்டிங்விஷ்ட் நேம். ஸோ இந்த ஐடியோடைய டிஸ்டிங்விஷ்ட் நேம் எப்படி இருக்கும்னா DN, OU=IT, DC=cyber, DC=com. அண்ட் தென் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஆர்கனைசேஷன் யூனிட்ஸ் எல்லாமே ஆப்ஜெக்ட் கிளாஸில் இருக்கணும். ஸோ ஆப்ஜெக்ட் கிளாஸ். ஸோ இது வந்து ஆர்கனைசேஷனல் யூனிட். அண்ட் இங்கே நாம் என்ன ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோமோ அதே வேல்யூவை நாம் வந்து இங்கே ஸ்பெசிஃபை பண்ணோன்னு சொல்லியிருந்தேன். ஸோ OU IT.
ஸோ இதை வந்து சேவ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நாம் வந்து ரன் பண்ணுறோம். ஸோ பொதுவாக இந்த கமாண்டை வந்து ரன் பண்ணுறதுக்கு எதர் நீங்கள் வந்து ldap add கமாண்டை யூஸ் பண்ணலாம் ஆர் ldap modify கமாண்டை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ldap modify கமாண்ட் இருக்கு. ஸோ பொதுவாக ldap add உடைய ஃபங்க்ஷனாலிட்டி வந்து நீங்கள் வந்து ldap modifyல -a ஆர்குமெண்ட் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா பை டிஃபால்ட்டாக ldap add யூஸ் பண்ண மாதிரி. ஸோ அதனால் நான் வந்து இது ரெண்டு இன்டர்சேஞ்சபிளாக யூஸ் பண்ணேன். ஸோ கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஸோ நான் வந்து ldap add யூஸ் பண்ணுறேன். அண்ட் SSL authentication வேணாம், w பாஸ்வேர்ட். ஸோ இப்போ வந்து இந்த ஃபைலில் இருக்கிற கமெண்ட்ஸ் வந்து இந்த என்ட்ரிஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும். ஸோ அதனால் -f ஆர்குமெண்ட் வந்து பாஸ் பண்ணுறேன். ஸோ it.ldif. ஸோ இப்போ வந்து ரன் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆடிங் நியூ என்ட்ரி OUIT dc=cyber.com இது வந்து ஆட் ஆகிடுச்சு. ஸோ அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இங்கே. ஸோ ரிஃப்ரெஷ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா OU=IT வந்து க்ரியேட் ஆயிருக்கு. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து கமாண்ட் லைன் மூலமாக ஒரு பர்டிகுலர் என்ட்ரியை வந்து ஆட் பண்ணலாம் வித்தவுட் தி யூஸ் ஆஃப் GUI. ஸோ இப்போ வந்து நாம் வந்து ஐடி, அதாவது ஒரு ஆர்கனைசேஷன் யூனிட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதுக்குள்ளே நாம் வந்து POSIX குரூப் வந்து ஆட் பண்ணணும் இல்லையா? அப்போ தான் யூசர்ஸ் வந்து ஆட் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து நான் வந்து ஒரு 2 குரூப் வந்து க்ரியேட் பண்ணுறேன் இதுக்குள்ளே. ஸோ இதை வந்து காப்பி பண்ணிக்கலாம். காப்பி ஐடி. ஸோ டெவலப்பர்ஸ் நான் வந்து developer.ldif அப்படிங்கிற ஒரு ஃபைலை வந்து க்ரியேட் பண்ணலாம். அண்ட் தென் டெஸ்டர்ஸ் அப்படின்னு இன்னொரு ldif ஃபைலை வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதை வந்து க்ரியேட் பண்ணலாம் இப்போது. ஸோ cat developers.ldif. ஸோ ஜஸ்ட் மேலே சேம் சின்டாக்ஸ் தான், சேம் டிஎன். ஆனால் இது வந்து ஐடிக்குள்ளே இருக்கும். ஸோ அதனால் நாம் வந்து இதோடைய நேம் வந்து cn =developers and இது வந்து ஐடிக்குள்ளே இருக்கும் இல்லையா? ஸோ OU=IT and DC=cyber, DC=com. ஸோ பொதுவாக இந்த குரூப் வந்து எப்போவுமே பை டிஃபால்ட்டாக POSIX குரூப்பில் தான் இருக்கும். நான் வந்து சொல்லியிருந்தேன் ஆப்ஜெக்ட் கிளாஸில். ஸோ POSIX குரூப் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். ஸோ POSIX குரூப் ஆப்ஜெக்ட் கிளாஸ் வந்து POSIX குரூப். அண்ட் தென் இதோடைய CN நேம் வந்து டெவலப்பர்ஸ். இங்கே வந்து ஸ்பேஸ் இருக்கணும். ஸோ டைப்பிங் மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. டெவலப்பர்ஸ். ஸோ இதை வந்து சேவ் பண்ணலாம் அண்ட் ரன் பண்ணலாம். ஸோ -f டெவலப்பர்ஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் கிளாஸ் POSIX குரூப் ரிக்வயர்ஸ் attribute GID நம்பர் அப்படின்னு இருக்கு. ஸோ பொதுவாக ஒரு பர்டிகுலர் ரிக்வயர்டு ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா பை டிஃபால்ட் அது வந்து உங்களுக்கு கேட்கும். இந்த POSIX குரூப்போடைய நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு குரூப்பை வந்து க்ரியேட் பண்ணிங்கன்னா பை டிஃபால்ட்டாக GID நம்பர் வந்து தேவை. இந்த ஆட்ரிபியூட் வந்து இருக்கணும். ஸோ அந்த ஆட்ரிபியூட் வந்து ஆட் பண்ணலாம் இப்போது. ஸோ developer.ldif. ஸோ இங்கே வந்து GID நம்பர். ஸோ இதுக்கு நம்பரை வந்து நான் வந்து 2000 அப்படின்னு கொடுக்குறேன். இதை வந்து சேவ் பண்ணுவோம், மறுபடியும் ரன் பண்ணலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆடட் நியூ என்ட்ரி டெவலப்பர்ஸ். ஸோ அதை வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம் இங்கே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஐடிக்குள்ளே டெவலப்பர்ஸ் POSIX குரூப் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இதே மாதிரி நாம் வந்து டெஸ்டர்ஸ் குரூப் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நான் வந்து சப்ஸ்டிடியூஷன் பண்ணிக்கிறேன். ஸோ செட் டெவலப்பர்ஸ். ஸோ இதை வந்து டெஸ்டர்ஸ் அப்படின்னு நேம் பண்ணிக்கிறேன். குளோபல். ஸோ developer.ldif cat developer.ldif to testers.ldif. ஆக்சுவலாக அப்பயே ஓவர் ரைட் பண்ணிடணும். ஸோ cat testers.ldif. ஸோ POSIX குரூப் ஐடிக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் மெயின் GID நம்பர் வந்து யூனிக்காக இருக்கணும். ஸோ இதை வந்து 3000க்கு மாற்றிக்கலாம். ஸோ vim testers 3000. ஸோ இதை வந்து ரன் பண்ணுவோம். testers.ldif. ஸோ இப்போ வந்து டெஸ்டர்ஸ் வந்து ஆட் ஆகிடுச்சு. ஸோ அதை வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்பர்ஸ் அண்ட் டெஸ்டர்ஸ். இப்போ வந்து குரூப்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து நாம் வந்து பீப்பிளை வந்து ஆட் பண்ணணும். ஸோ இந்த டெவலப்பர்ஸ் கீழே ஒரு யூசர் ஆட் பண்ணலாம் அண்ட் டெஸ்டர்ஸ் கீழே வந்து ஒரு யூசர் ஆட் பண்ணலாம். ஜஸ்ட் சேம் லைக் பிஃபோர். ஸோ இதை வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஸோ டெஸ்டர்ஸை வந்து காப்பி பண்ணிக்கிட்டு டெஸ்ட் யூசர் 1 அப்படின்னு நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ldif அண்ட் காப்பி developers.ldif வந்து developer1.ldif அப்படின்னு ஒரு யூசரை வந்து க்ரியேட் பண்ணலாம்.
ஸோ கிளியர் vim test user. vim test user 1.ldf. ஸோ இப்போ வந்து டெஸ்டர்ஸ்க்கு கீழே நாம் வந்து ஒரு பர்டிகுலர் யூசரை வந்து கிரியேட் பண்ணுறோம் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து சேல்ஸ் மார்க்கெட்டிங்குள்ளே அர்ஜுன் அப்படின்னு ஒரு யூசரை வந்து கிரியேட் பண்ணியிருந்தோம். இவனுடைய டிஎன் வந்து பார்த்தீங்கன்னா சிஎன் மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் அண்ட் cyber.comல இருக்குது. ஆனால் நாம் வந்து டெவலப்பர்ஸ் ஐடிக்குள்ளே வந்து போட்டணும். ஸோ சேம் கன்வென்ஷன் தான் யூஸ் பண்ணுறோம். ஜஸ்ட் நாம் வந்து சிஎன் இஸ் ஈக்குவல் டு டெஸ்ட் யூசர் 1 அப்படின்னு இங்கே வந்து கொடுக்குறோம். ஸோ காமா. ஸோ பை டிஃபால்ட்டாக ஆப்ஜெக்ட் கிளாஸ் வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பர்சன் அப்படின்னு ஒரு டாப் ஆப்ஜெக்ட் கிளாஸ் இருக்குது. இல்லைனா நீங்கள் வந்து inet org பர்சனை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ பை டிஃபால்ட்டாக க்ரியேட் பண்ணும்போது இதுதான் ஆட் பண்ணோம். அண்டு சிஎன் வந்து ஆக்சுவலாக இதுக்கு வந்து சிஎன் ஆட்ரிபியூட் வந்து தேவையில்லை. ஜஸ்ட் அப்படியே ரன் பண்ணுவோம், என்ன எரர்ஸ் காட்டுதுன்னு பார்ப்போம். ஸோ ldapsearch -f test user 1.ldf. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் கிளாஸ் வயலேஷன் inet org person requires attribute sn. அதாவது sn உடைய ஃபுல் ஃபார்ம் வந்து சர்நேம், அதாவது லாஸ்ட் நேம் வந்து இருக்கணும் ஒரு பர்டிகுலர் பர்சனை வந்து கிரியேட் பண்ணும்போது. ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ sn அதுக்கு முன்னாடி இங்கே cn வேல்யூ வந்து மிஸ் பண்ணிட்டேன். ஸோ டெஸ்ட் யூசர் 1 sn வந்து லாஸ்ட் நேம் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இதை வந்து சேவ் பண்ணிக்கலாம், ரன் பண்ணலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆடிங் நியூ என்ட்ரி டெஸ்ட் யூசர் 1. ஸோ இதோடைய அவுட்புட் வந்து இங்கே போய் பார்க்கலாம். ஸோ டிஎன் டெஸ்டர்ஸ்குள்ளே பார்த்தோம்னா டெஸ்ட் யூசர் 1 வந்து ஆட் ஆயிருக்கு. அண்ட் வேல்யூஸ் எல்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா டெஸ்ட் யூசர் 1 அண்ட் inet org person அண்ட் sn உடைய வேல்யூ வந்து லாஸ்ட் நேம், இது தான் நாம் வந்து கொடுத்தோம். ஸோ இதே மாதிரி ஒரு டெவலப்பர் ப்ரொஃபைலை வந்து கூட நாம் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ vim developer 1.ldf. ஸோ இவனை வந்து டெவலப்பருக்குள்ளே நாம் வந்து ஆட் பண்ணோம், அதாவது டெவலப்பர்ஸ் குரூப்புக்குள்ளே போடணும். ஸோ cn இஸ் ஈக்குவல் டு டெவலப்பர்ஸ். ஃபஸ்ட்டு ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஸோ டெவலப்பர்ஸ் கரெக்டாக இருக்குது. ஸோ இங்கே வந்து cn இஸ் ஈக்குவல் டு developer 1 and as usual இது வந்து inet org person and இது வந்து developer 1 and by default sn இருக்கணும். ஸோ இது வந்து லாஸ்ட் நேம். இதை வந்து சேவ் பண்ணலாம், ரன் பண்ணலாம். developer 1.ldf. ஸோ நியூ என்ட்ரி ஆட் பண்ணியாச்சு. ஸோ ரிஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்பர்ஸ்குள்ளே அந்த பர்டிகுலர் டெவலப்பர் 1 அப்படிங்கிற நேமுக்கு நாம் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் குரூப் ஒரு பர்டிகுலர் ஆர்கனைசேஷன் யூனிட் க்ரியேட் பண்ணலாம், யூசர்ஸை வந்து ஆட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் யூனிட்டை வந்து டெலீட் பண்ணலாம், ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்டை வந்து நீங்கள் வந்து டெலீட் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஆர்கனைசேஷன் யூனிட் இருக்குது, சிஎன் இருக்குது, அர்ஜுன் சர்ஜா இருக்குது. அது எல்லாமே ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்து டெலீட் பண்ணலாம். ஸோ இதுக்கு நான் வந்து எக்ஸாம்பிள் காட்ட மாட்டேன், ஏன்னா அது வந்து எனக்கு ஃப்யூச்சர் எக்ஸாம்பிள்ஸ்க்கு தேவை. ஸோ அதனால் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, ஸோ டெவலப்பர் 1.ldfக்கு போயிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ஒரே ஒரு ஆட்ரிபியூட் தான் கொடுக்கணும். அதாவது சேஞ்ச் டைப் வந்து delete அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணிவிட்டு இதை வந்து ldap delete அப்படிங்கிற கமெண்ட்க்கு சேம் ஆர்குமெண்ட்ஸ் -x -w பாஸ்வேர்ட் அண்ட் -f வந்து developer 1.ldf. ஸோ இது வந்து கொடுத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் யூசரை வந்து delete ஆகிடுவான். ஸோ நீங்கள் வந்து பர்டிகுலர் யூசரை delete பண்ணலாம், ஒரு பர்டிகுலர் ஆர்கனைசேஷன் யூனிட் ஒரு பர்டிகுலர் குரூப்பை கூட நீங்கள் வந்து இதை வச்சு delete பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து நிறைய ஆட்ரிபியூட்ஸை கூட சேஞ்ச் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்டிகுலர் டெவலப்பருக்கு லாஸ்ட் நேம் வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ணோம், ஒரு மெயில் ஐடி இருக்குது. ஸோ அந்த மெயில் ஐடியை வந்து நான் வந்து மாடிஃபை பண்ணணும், இல்லைனா அந்த பர்டிகுலர் ஆட்ரிபியூட்டை நான் வந்து delete பண்ணணும். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து என்ன வேல்யூஸ் வந்து யூஸ் பண்ணலாம்னா சேஞ்ச் டைப் இஸ் ஈக்குவல் டு delete யூஸ் பண்ணால் delete ஆகும், அண்ட் மாடிஃபை யூஸ் பண்ணால் நீங்கள் வந்து மாடிஃபை பண்ணலாம். ஸோ மாடிஃபை பண்ணும்போது நீங்கள் வந்து எந்த ஆட்ரிபியூட்டை வந்து மாடிஃபை பண்ணுறீங்கன்னு நீங்கள் வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இமெயிலை மாடிஃபை பண்ணுறீங்களா, ஸோ இமெயிலை இங்கே வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். இமெயில்
இஸ் ஈக்குவல் டு அந்த வேல்யூ வந்து இங்கே வந்து கொடுக்கணும். ஸோ இதுக்கு நான் எக்ஸாம்பிள் கொடுக்கல, ஏன்னா இது கொஞ்சம் ஓவராக இருக்குது. இதை நான் உங்களுக்கே கொடுக்குறேன் ட்ரை அவுட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து வேல்யூஸை வந்து எல்டிஎஃப் மூலமாக நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணலாம் அந்த பர்டிகுலர் LDAP உடைய சர்வருக்கு. ஸோ இப்போ வந்து போதுமான அளவுக்கு எல்டிஎஃப் ஃபைலை பற்றி பார்த்தாச்சு. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து கான்செப்ட்க்கு வந்து சர்ச் பேஸஸை வந்து எப்படி டிஃபைன் பண்ணணும். ஸோ ப்ரீவியஸாக நான் வந்து -b ஆர்குமெண்ட் யூஸ் பண்ணேன்னு சொல்லியிருந்தேன். இதை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு நான் வந்து போக போக சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதுதான் இப்போது. ஸோ இந்த -b ஆர்குமெண்ட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, சர்ச் வந்து எங்கே பிகின் பண்ணணும், அதாவது எங்கே நாம் வந்து சர்ச்சை வந்து ஆரம்பிக்கிறோம். ஸோ அது வந்து -bக்கு தான் நாம் வந்து ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணுறோம். ஸோ b-னா பேஸ். ஸோ பை டிஃபால்ட்டாக நாம் வந்து ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளுக்கு b = cyber.com கொடுத்துருந்தேன். சில சமயம் admin cyber.com அப்படின்னு கொடுத்துருந்தேன். ஸோ அப்படின்னு நாம் வேல்யூ கொடுத்தோம்னா அந்த பர்டிகுலர் பேஸ்குள்ளே மட்டும்தான் சர்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து OU = IT அண்ட் CN = admin அண்ட் cyber.com அப்படின்னு கொடுத்தோன்னா வெறும் இந்த பிரான்ச்சில், அதாவது இந்த ஐடி பர்டிகுலர் பிரான்ச்சுக்குள்ளே இருக்கிற வேல்யூஸை மட்டும் தான் நம்மளால் பார்க்க முடியும், அதாவது சர்ச் பண்ண முடியும், ஃபில்டர் பண்ண முடியும். ஸோ அதனால தான் நாங்கள் வந்து -b ஆர்குமெண்ட்டை வந்து பாஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ ஏற்கனவே -b யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா LDAP cyber.com -x -b வேல்யூக்கு DC = cyber.com அப்படின்னு கொடுத்துருந்தேன். ஸோ இதை வந்து நான் வந்து இன்னும் கொஞ்சம் ரீஃபைன் பண்ணலாம். நான் வந்து இன்ஸ்டெட் ஆஃப் நான் என்டையர் LDAP ட்ரீயை வந்து சர்ச் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு ஸ்பெசிஃபிக் ஏரியாவை மட்டும் தான் நான் வந்து சர்ச் பண்ண போகிறேன். என்னுடைய தேடலை வந்து கொஞ்சம் சுருக்கிக்கிறேன் நான். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து இங்கே ஸ்பெசிஃபை பண்ணலாம். நான் வந்து CN = admin, அதாவது அட்மினுடைய பிரான்ச்சுக்குள்ளே மட்டும் தான் நான் வந்து பார்க்கணும், இல்லைனா இந்த பர்டிகுலர் OU = IT. ஸோ அதுக்கு நான் வந்து இங்கே வந்து ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஸோ OU = IT. ஸோ இப்படி நான் ஸ்பெசிஃபை பண்ணேன்னா வெறும் அந்த ஸ்பெசிஃபிக் பிரான்ச்சில் மட்டும் தான் நாம் வந்து சர்ச் பண்ணுறோம். ஸோ அதை தான் நாம் வந்து -b ஆர்குமெண்ட் கொடுக்குறோம். ஸோ இது வந்து டிஃபைனிங் தி சர்ச் பேஸ். ஸோ டிஃபைனிங் தி சர்ச் பேஸ் ஆர் டிஃபைனிங் தி பிகினிங் ஆஃப் தி சர்ச் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து கிளியர் ஆச்சுன்னு நினைக்கிறேன், -b ஆர்குமெண்ட் யூஸ் பண்ணுறேன்னு. நெக்ஸ்ட் வந்து சர்ச் ஸ்கோப். ஸோ ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் நான் எங்கேயோ ஒரு இடத்துல -s ஆர்குமெண்ட் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன் இல்லையா. ஸோ இங்கே -s பேஸ் அப்படின்னு யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதை தான் நான் இப்போ வந்து கிளாரிஃபை பண்ண போகிறேன். ஸோ பேசிக்கலாக -s ஆர்குமெண்ட் வந்து ஸ்கோப்பை வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறோம். ஸோ மேலே வந்து நான் வந்து பேஸை வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து பேஸ் வந்து நான் வந்து என்டையர் ஐடி அப்படிங்கிற இந்த பிரான்ச்சில் வந்து நான் வந்து பேஸை ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து ஸ்கோப் வந்து நீங்கள் வந்து ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஸ்கோப்னா நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் பிரான்ச்சில் எனக்கு இந்த பர்டிகுலர் இவ்வளோ அளவுக்கு அவுட்புட் மட்டும் தான் எனக்கு வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 சப் பிரான்ச்சஸ் இருக்குது, அதாவது 2 சில்ட்ரன் வேல்யூஸ் இருக்குது. எனக்கு வந்து இது மட்டும் தான் வேணும், எனக்கு 2 சில்ட்ரன் வேல்யூஸ் மட்டும் தான் வேணும். இதுக்குள்ளே என்ன இருக்குது, இதுக்குள்ளே எத்தனை யூசர் இருக்காங்க, அதுக்குள்ளே எத்தனை ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஜஸ்ட் எனக்கு சில்ட்ரன் வேல்யூஸ் மட்டும் தான் வேணும். ஆர் நிறைய ரீஃபைனிங் திங்ஸ் வந்து நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ இந்த -s ஆர்குமெண்ட்டுக்கு 4 பாசிபிள் வேல்யூஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து சப், அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பேஸ், அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து 1, அண்ட் அதுக்கு நெக்ஸ்ட்டு கடைசியாக இருக்கிற ஆப்ஷன் வந்து சில்ட்ரன். ஸோ பை டிஃபால்ட்டாக நீங்கள் வந்து எஸ் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணும்போது பை டிஃபால்ட்டாக இந்த சப் வேல்யூ தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எஸ் ஆப்ஷன் ஸ்பெசிஃபை பண்ணலானாலும் பை டிஃபால்ட்டாக ldapsearch வந்து -s வந்து சப் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ சப்னா எவ்ரிதிங், அதாவது எல்லாமே வேணும். நான் வந்து ஒரு பேஸை வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ DC = cyber.com. ஸோ இந்த DC = cyber.comல இருக்கிற எல்லா, அதாவது இந்த எல்லா வேல்யூஸுமே எனக்கு வந்து அவுட்புட்டில் வேணும். அது தான் நாம் வந்து s = subன்னு சொல்கிறோம். ஸோ அதோடைய எக்ஸாம்பிள் வந்து s = return everything அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். அதாவது பொதுவாக ஃபுல் அவுட்புட் வந்து எனக்கு வந்து வேணும். ஸோ s = sub, அவர் இந்த வேல்யூ நான் கொடுக்கலனாலும் ஃபுல்லாக தான் வரும். ஸோ இதை வந்து டெலிட் பண்ணிடுறேன், இது தேவையில்லை. ஸோ base = cyber.com. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்திருக்கு அவுட்புட்டு. அண்ட் ஒன் மோர் திங்,
இந்த அவுட்புட்டோடைய வேல்யூஸ் வந்து நான் வந்து சொல்லியிருந்தேன் கமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த கமெண்ட்ஸை வந்து நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணணும்னா அடிஷ்னலாக நீங்கள் வந்து 3 ஆர்குமெண்ட்ஸ் வந்து ஸ்பெசிஃபை பண்ணலாம். எதுக்கு 3 ஆர்குமெண்ட்ஸ்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இதோடைய அவுட்புட் வந்து 3 செக்ஷன்ஸாக டிவைடாக இருக்கும். இந்த செக்ஷன்ஸ் எல்லாமே ஹைட் பண்ணணும், அதாவது கமெண்ட்ஸை வந்து ஹைட் பண்ணணும். ஸோ அதனால் 3 Ls. ஸோ நீங்கள் ஒரே ஒரு எல் வந்து டிலீட் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அவுட்புட்டை வந்து நீங்கள் வந்து பார்ப்பீங்க. அண்ட் இன்னொரு எல் கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சுருங்கி இருக்கிற அவுட்புட், அண்ட் எக்ஸ்ட்ரா எல் கொடுத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப சுருங்கின அவுட்புட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸே இல்லை, ஆனால் அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூஜாக இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா cyber.comல ஆரம்பித்து அட்மின் இருக்குது, சேல்ஸ் இருக்குது, மார்க்கெட்டிங் இருக்குது, அண்ட் அதுக்குள்ளே யூசர் இருக்கான், அண்ட் தென் ஐடி இருக்குது, டெவலப்பர்ஸ் இருக்குது, அண்ட் அதுக்குள்ளே டெஸ்டர்ஸ் எல்லாமே வந்திருக்கு. ஸோ அதனால தான் நம்ம வந்து இப்போ வந்து சர்ச் ஸ்கோப் இஸ் ஈக்குவல் டு சப் அப்படின்னு சொல்கிறோம். சப்புன்னா எல்லாமே, சப் ட்ரீஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வேல்யூ வந்து பேஸ். ஸோ இந்த பேஸ் வந்து என்னன்னா ஒன்லி ரிட்டர்ன் பேஸ் வேல்யூ, ஒன்லி ரிட்டர்ன் பேஸ். அதாவது நான் வந்து இங்கே வந்து பேஸ் இஸ் ஈக்குவல் டு டிசி இஸ் ஈக்குவல் டு cyber.comனு கொடுத்தேன். ஸோ நான் இங்கே பேஸ் அப்படின்னு கொடுக்குறேன். பேஸ் அப்படின்னு கொடுத்தா வெறும் அந்த பேஸோடைய அவுட்புட் மட்டும் நம்மளுக்கு வந்து வரும். இங்கே பார்த்தீங்கன்னா டிசி இஸ் ஈக்குவல் டு cyber.com இதோடைய வேல்யூஸ் மட்டும் தான் நம்மளுக்கு வந்திருக்கு. அதாவது இதை வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ இதோடைய ஆட்ரிபியூட்ஸ் என்ன இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா ஷோ இன்டர்னல் ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஆட்ரிபியூட்ஸ் மட்டும் தான் வரும், கொஞ்சமாக டிஎன் அண்ட் வெறும் சிஎன் மட்டும் தான் வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிசி அண்ட் அதோடைய நேம் மட்டும் தான் உங்களுக்கு அந்த அவுட்புட்டில் வரும். ஸோ பொதுவாக இங்கே பேஸ் வந்து என்ன ஸ்பெசிஃபை பண்ணுறீங்களோ அதோடைய டீட்டெயில்ஸ் மட்டும் வேணும்னா -s பேஸ் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணணும். ஆர் மேபி நீங்கள் வந்து ஆர்கனைசேஷன் யூனிட் இஸ் ஈக்குவல் டு ஐடி அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து இதோடைய அவுட்புட் மட்டும் தான் எனக்கு வேணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐடியோடைய டீட்டெயில்ஸ் மட்டும் தான் வந்திருக்கு, வேறு எதுவுமே வரல. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் LDAP ட்ரீயோடைய அவுட்புட்டை வந்து நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து 1. ஸோ 1ன்னா வெறும் ஃபஸ்ட் லெவல் சைல்டு. ஃபஸ்ட் லெவல் சைல்டுனா இங்கே பார்த்தீங்கன்னா OU is equal to IT இருக்கு இல்லையா. ஸோ இதுக்கு ஃபஸ்ட் லெவல் சைல்டு வந்து CN is equal to டெவலப்பர்ஸ் அண்ட் CN is equal to டெஸ்டர்ஸ். ஸோ இங்கே ரெண்டுமே ஃபஸ்ட் லெவல் சைல்டு. ஃபார் எக்ஸாம்பிள் அம்மா அப்பா இருக்காங்க. ஸோ அம்மாவுக்கு 2 பசங்க. ஸோ அவங்க ரெண்டுமே ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் இல்லையா. ஸோ சரியான எக்ஸாம்பிள் கொடுக்கல, பட் கரெக்டான எக்ஸாம்பிள் தான். ஸோ இந்த பர்டிகுலர் பிரான்ச் கீழே இருக்கிற இமிடியேட் சில்ட்ரனை வந்து ரிட்டர்ன் பண்ணணும்னா நாம் வந்து 1 அப்படிங்கிற ஸ்கோப் ஆர்குமெண்ட்டை வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ எஸ் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ ஐடிக்குள்ளே வந்து 2 இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டெஸ்டர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ். ஸோ அதோடைய அவுட்புட் வந்து இங்கே வந்திருக்கு. ஏன்னா OU is equal to ஐடியில் 2 சில்ட்ரன்ஸ் இருக்காங்க, அதாவது டாப் லெவல் சில்ட்ரன்ஸ் வந்து 2 இருக்குது. அதே சேல்ஸில் பார்த்தீங்கன்னா 1 இருக்குது. ஸோ மார்க்கெட்டிங் அவுட்புட் வந்து வரும். ஆனால் இதுக்குள்ளே நீங்கள் வந்து இன்னொரு நோடை வந்து க்ரியேட் பண்ணியிருந்தால் அதெல்லாம் அவுட்புட்டில் வராது, ஜஸ்ட் இமிடியட் சில்ட்ரனுடைய அவுட்புட் மட்டும் தான் வரும். ஸோ அதுதான் 1 அப்படிங்கிற ஸ்கோப். ஸோ சில்ட்ரன் வந்து எக்ஸாக்ட் ஆப்போசிட் ஆஃப் பேஸ். ஸோ பேஸ் வந்து என்ன பண்ணணும்னு சொல்லியிருந்தேன், நான் வந்து வெறும் பேஸோடைய டீட்டெயில்ஸ் மட்டும் தான் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ பேசிக்கலாக சில்ட்ரன் ஸ்கோப் வந்து என்ன பண்ணோன்னா எக்ஸப்ட் பேஸ். நீங்கள் பேஸில் கொடுத்த வேல்யூவை தவிர்த்து எல்லாமே வரும். ஜஸ்ட் லைக் நெகேஷன், நாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி. ஸோ சில்ட்ரன். ஸோ ஐடி இஸ் ஈக்குவல் டு நான் வந்து ஐடி ஆர்கனைசேஷன் யூனிட்டில் வந்து நான் வந்து பார்க்கணும். ஸோ ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டர்ஸ், டெவலப்பர்ஸ் அண்ட் அதுக்குள்ளே இருக்கிற யூசர் நேம்ஸ் கூட வந்தாச்சு. ஆனால் இந்த OU is equal to IT, அதாவது இந்த பர்டிகுலர் வேல்யூவோடைய டீட்டெயில்ஸ் வந்து நம்மளுக்கு எதுவுமே கிடைக்கல. ஸோ நான் வந்து அந்த சில்ட்ரன் அப்படிங்கிற வேல்யூ வந்து எடுத்துடுறேன். ஸோ இதோடைய அவுட்புட் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம் வேணும்னா. ஸோ எஸ் வந்து பை டிஃபால்ட்டாக சப்புன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐடியோடைய வேல்யூ வந்து அவுட்புட்டில் வந்திருக்கு. ஆனால் ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் இது வந்து இல்லை, ஏன்னா எக்ஸப்ட் இது எல்லாமே நம்ம வந்து செலக்ட் பண்ணுறோம்.
ஸோ இது தான் சர்ச் ஸ்கோப் அண்ட் சர்ச் பேஸ். இவ்வளோ உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருந்தா நீங்கள் வந்து நல்லாவே LDAP சர்ச் யூஸ் பண்ணலாம். nmapஐ தூக்கி போட்டுடலாம் வேணும்னா. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட் வந்து ஃபில்டர்ஸ். ஸோ ஃபில்டர்ஸை வச்சு நீங்கள் வந்து நிறைய திங்ஸ் பண்ணலாம். ஸோ அதாவது இந்த பர்டிகுலர் சின்டாக்ஸோடைய இம்பார்ட்டண்ட்டான பகுதி வந்து ஆஃப்டர் திஸ் பர்டிகுலர் செக்ஷன். இதுக்கப்புறமா நீங்கள் வந்து நிறைய திங்ஸ் வந்து ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு செக்ஷன் வந்து ஃபில்டர்ஸ் அண்ட் தென் ஆட்ரிபியூட்ஸ். ஸோ ஃபில்டர்ஸ் இடத்துல நீங்கள் வந்து அவுட்புட்டை வந்து நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணலாம். எப்படி நீங்கள் வந்து MySQL வந்து செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் queries வந்து யூஸ் பண்ணுறீங்க. செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் யூசர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து யூசர் நேம் வந்து ஸ்பெசிஃபை பண்ணலாம் அண்ட் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் வந்து இங்கே வந்து ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஃப்ரம் யூசர்ஸ் வேர் யூசர் நேம் இஸ் ஈக்குவல் டு அட்மின். ஸோ ஒரு டிப்பிக்கலாக MySQL query வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதை வந்து LDAPல நீங்கள் எப்படி ஃபில்டர் பண்ணுவீங்க. ஸோ இதே LDAPல நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா கோட்ஸில் நீங்கள் வந்து பேரந்தசிஸில் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு பர்டிகுலர் வேல்யூ வந்து ஃபில்டர் பண்ண போகிறேன். அதாவது டெவலப்பர் உடைய வேல்யூ வந்து நான் வந்து ஃபில்டர் பண்ணணும். ஸோ இவனுடைய டீட்டெயில்ஸ் வந்து நான் வந்து தெரிஞ்சுக்கணும். பொதுவாக லாஸ்ட் நேம் வந்து யாருக்கு லாஸ்ட் நேம் அப்படிங்கிற வேல்யூ இருக்கோ ஸோ அந்த பர்டிகுலர் வேல்யூ வந்து நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். மேபி இந்த எக்ஸாம்பிள் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குது. ஸோ நான் வந்து இந்த அர்ஜுன் சர்ஜாக்கு எக்ஸாம்பிள் போகலாம். ஏன்னா இப்போ தான் நிறைய ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. ஸோ யூஐடி நம்பர் யாரது 1000 இருக்கோ ஸோ அவங்களுடைய அவுட்புட் வந்து எனக்கு வந்து வேணும். ஸோ நாம் அந்த சர்ச்சை வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ யூஐடி இஸ் ஈக்குவல் டு 1000. ஸோ இதை வந்து நாம் வந்து என்டையர் cyber.com அதாவது டாப் லெவல்லேருந்து நாம் வந்து சர்ச் பண்ணலாம். ஸோ யூஐடி இஸ் ஈக்குவல் டு 1000 வரல. மேபி அது வந்து யூஐடி நம்பர், ஜஸ்ட் யூஐடி கிடையாது, அது யூஐடி நம்பர். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப அங்கே என்ன ஆட்ரிபியூட் வேல்யூ இருக்கோ அதே தான் நீங்கள் வந்து இங்கே கொடுக்கணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுன் சர்ஜாவுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து வந்திருக்கு. அவனுடைய ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் லாகின் ஷெல் அண்ட் ஆப்ஜெக்ட் கிளாஸ்னா. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணலாம். சப்போஸ் நான் இது யூஸ் பண்ணலன்னா டோட்டலாக எல்லாமே டம்ப் ஆயிருக்கும், எல்லா வேல்யூஸும் டம்ப் ஆயிருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ட்ரீ வந்து டம்ப் ஆகுது. ஸோ இதை வந்து ரீஃபைன் பண்ணுறதுக்கு நாம் வந்து ஒரு பர்டிகுலர் ஆட்ரிபியூட் இஸ் ஈக்குவல் டு வேல்யூ வச்சு நாம் வந்து மேட்ச் பண்ணலாம். ஆர் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து கெஸ்ட் யூசர் அப்படின்னு க்ரியேட் பண்ணேன் இல்லையா. ஸோ அவனுடைய SN வந்து லாஸ்ட் நேம் அப்படின்னு கொடுத்துருந்தேன் இல்லையா. ஸோ SN இஸ் ஈக்குவல் டு லாஸ்ட் நேம் அப்படின்னு சர்ச் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் யூசர் 1க்கு அண்ட் டெவலப்பர் 1க்கு 2 பேருக்கு சர்நேம் வந்து லாஸ்ட் நேம் அப்படின்னு தான் கொடுத்துருக்கான். ஆர் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பர்டிகுலர் CN வந்து டெவலப்பர் 1 அப்படிங்கிற வேல்யூ வந்து மேட்ச் பண்ணோம். ஸோ CN இஸ் ஈக்குவல் டு டெவலப்பர் 1. ஸோ அவனுடைய டீட்டெயில்ஸ் மட்டும் வருது. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஆப்ரேட்டர்ஸை வச்சு நீங்கள் வந்து மேட்ச் பண்ணலாம். அதாவது ஃபில்டர்ஸில் நீங்கள் வந்து இந்த பேரந்தசிஸ்குள்ளே ஒரு பர்டிகுலர் ஆட்ரிபியூட் நேம் இஸ் ஈக்குவல் டு ஆட்ரிபியூட் வேல்யூ வந்து கொடுக்கலாம். ஸோ நிறைய ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. நாம் வந்து இப்போ பார்த்தது வந்து ஈக்குவல் டு ஆப்ரேட்டர்ஸ், ஒரு சிம்பிளான ஈக்குவல் டு மேட்ச். நீங்கள் வந்து கிரேட்டர் தென் ஈக்குவல் டு கூட யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூஐடி நம்பர் வந்து ஒரு நம்பர் வேல்யூ இருக்குது, நம்பர் டேட்டா டைப் அது. ஸோ நீங்கள் வந்து அதை வந்து இப்படி கம்பேர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் யூஐடி நம்பர் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1000 இப்படின்னு கொடுத்தா 1000க்கு மேலே யாராவது யூசர் நேம் ஐடி 1000க்கு மேலே யாரது யூஐடிஸ் இருக்கோ அவங்க எல்லாருதுமே டீட்டெயில்ஸ் வந்து உங்களால் பார்க்க முடியும். சிமிலர்லி நீங்கள் வந்து லெஸ் தென் ஈக்குவல் டு யூஸ் பண்ணிருக்கலாம். ஆர் நீங்கள் வந்து ஈக்குவல் டு வைல்ட் கார்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக LDAPல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது CTFஸில் ரொம்ப யூஸ் ஆகும் இந்த வைல்ட் கார்ட்ஸ். ஸோ வைல்ட் கார்ட்ஸ் வந்து எதுக்குன்னா எல்லாமே மேட்ச் பண்ணணும். ஸோ CN இஸ் ஈக்குவல் டு எது இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு வந்து அவுட்புட்டில் வேணும். SN இஸ் ஈக்குவல் டு எதுவாக இருந்தாலும் எனக்கு வந்து அவுட்புட்டில் வேணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா SN இஸ் ஈக்குவல் டு லாஸ்ட் நேம் இருக்குது அண்ட் SN இஸ் ஈக்குவல் டு இங்கே ஒரு லாஸ்ட் நேம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா SN இஸ் ஈக்குவல் டு சர்ஜா இருக்குது. இதுவும் மேட்சாக இருக்குது. ஏன்னா நாம் வந்து வைல்ட் கார்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இது வைல்ட் கார்டுன்னு சொல்லக்கூடாது. நான் LDAPல இருக்கிற டிஃபால்ட்டான ஆப்ரேட்டர் இது. ஸோ இது வந்து எல்லாமே மேட்ச் பண்ணும் பொதுவாக. ஸோ இப்படி நீங்கள் வந்து ஒரு எல்லாமே மேட்ச் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து நெகேட் பண்ணலாம். ஒரு பர்டிகுலர் ஆப்ரேஷனை வந்து நெகேட் பண்ணலாம்.
ஃபார் எக்ஸாம்பிள் UID is equal to 1000 அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ அதை வந்து நெகேட் பண்ணோன்னா நெகேட். ஸோ இதை வந்து இப்படி ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஸோ UID யாருது 1000 இல்லையோ ஸோ அவங்களுடைய வேல்யூ வந்து நான் வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இது வந்து பேசிக்கான ஆப்ரேட்டர்ஸ் ஃபில்டர்ஸ்க்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நாம் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா ஆட்ரிபியூட்ஸை வந்து எப்படி சூஸ் பண்ணணும். ஸோ மேலே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா MySQL queryயில் செலக்ட் யூசர் நேம் பாஸ்வேர்ட். நீங்கள் வந்து ஒரு டேபிளில் n நம்பர் ஆஃப் காலம்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 10 to 20 காலம்ஸ் இருக்கும். ஆனால் உங்களுக்கு தேவை 2 காலம் நேம்ஸோடைய வேல்யூஸ் மட்டும் தான் உங்களுக்கு தேவை. இங்கே வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து LDAPல வந்து நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணலாம் அவுட்புட்டை. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த SN is equal to ஆஸ்டிக்கில் இவ்வளோ டீட்டெயில்ஸ் வந்து மேட்ச் இருக்குது. ஆனால் எனக்கு தேவையான விஷயம் என்னென்னா வெறும் இந்த பர்டிகுலர் SN வேணும், ஒரு பர்டிகுலர் GID வேல்யூ வந்து வேணும், அவர் எனக்கு வெறும் ஆப்ஜெக்ட் கிளாஸ் மட்டும் தான் வேணும், இல்லைனா வெறும் UID நம்பர் தான் வேணும். ஸோ இதை வந்து எப்படி ஸ்பெசிஃபை பண்ணணும்னா ஜஸ்ட் இன்னொரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு அந்த பர்டிகுலர் ஆட்ரிபியூட் வேல்யூ வந்து நீங்கள் வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். சென்சிட்டிவ் ஆப்ஜெக்ட் கிளாஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட்டில் எல்லாமே ஆப்ஜெக்ட் கிளாஸ் மட்டும் தான் இருக்குது, வேறு எந்த டீட்டெயில்ஸும் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா CNSN இருக்குது, ஆனால் இங்கே வந்து CNSN வந்து இல்லை. அதே அவுட்புட்டில் நீங்கள் வந்து வெறும் SN வேணும்னா SN மட்டும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ SN. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவுட்புட்டில் வெறும் SN மட்டும் தான் இருக்குது. சர்நேம்ஸ் நீங்கள் வந்து மல்டிபிள் ஆட்ரிபியூட்ஸ் வந்து நீங்கள் வந்து ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் மாதிரி மல்டிபிள் வேல்யூஸோ நீங்கள் வந்து ரிட்டர்ன் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா SN வந்து ரிட்டர்ன் ஆயிருக்கு. சாரி, இது தப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். SN சாரி, இது தப்பாக இருக்குது. சாரி. ஸோ நீங்கள் வந்து ஒரே ஒரு ஆர்குமெண்ட் தான் ஸ்பெசிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆர் மேபி நான் மறந்துட்டேன். ஸோ இதை வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ஸோ பொதுவாக ஃபில்டருக்கு அப்புறமா நீங்கள் வந்து ஆட்ரிபியூட்ஸை வச்சு ஃபில்டர் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து காம்பவுண்ட் ஃபில்டர்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து நிறைய CTFஸில் நீங்கள் வந்து என்கவுண்டர் பண்ணுவீங்க. அண்ட் மோரோவர் நான் வந்து நெக்ஸ்ட்டு OASP LDAP இன்ஜெக்ஷன் எடுக்கும்போது இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து என்னன்னா எப்படி நீங்கள் வந்து MySQLல யூசர் இஸ் ஈக்குவல் டு அட்மின் அண்ட் பாஸ்வேர்ட் இஸ் ஈக்குவல் டு பாஸ் அப்படின்னு மேட்ச் பண்ணுறீங்க. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து LDAPல எப்படி பண்ணணும், அதாவது ஃபில்டர் வந்து எப்படி எழுதணும். ஸோ டபுள் கோட்ஸில் யூசர் இஸ் ஈக்குவல் டு அட்மின் அண்ட் இன்னொரு பேரந்தசிஸில் பாஸ் இஸ் ஈக்குவல் டு பாஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா AND கண்டிஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த AND கண்டிஷன் வந்து LDAPல எப்படி யூஸ் பண்ணணும்னா இங்கே யூஸ் பண்ணணும், இங்கே ஆரம்பத்தில் யூஸ் பண்ணணும். அண்ட் நீங்கள் வந்து இந்த டோட்டல் ஸ்டேட்மெண்ட்டை வந்து ஒரு சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டாக நீங்கள் வந்து கம்போஸ் பண்ணணும், என்க்ளோஸ் பண்ணணும். ஸோ அப்போ தான் தட் இஸ் ஈக்குவல் டு இந்த MySQL ஸ்டேட்மெண்ட் மாதிரி. ஸோ யூசர் இஸ் ஈக்குவல் டு அட்மின் அண்ட் பாஸ் இஸ் ஈக்குவல் டு பாஸ். ஸோ இது மேட்ச் ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வரும். ஸோ இதோடைய எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ எல்லாமே மேட்ச் பண்ணுவோம். இனிஷியலி UID அந்த எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணுவோம். UID இஸ் ஈக்குவல் டு 1000. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா UID இஸ் ஈக்குவல் டு 1000. ஆனால் நான் வந்து இன்னொரு மேட்ச் வந்து அப்ளை பண்ணணும், வேர் given name is equal to Arjun. ஸோ இதுக்கு ஃபில்டர் வந்து இப்போ வந்து எழுதுவோம். ஸோ அண்ட் UID is equal to 1000 அண்ட் given name is equal to Arjun. ஸோ இதை வந்து என்க்ளோஸ் பண்ணணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்து கரெக்டாக வந்திருக்கு. ஸோ மேபி உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து ஸ்பாட் பண்ண தெரியாது. நிறைய யூசர்ஸ் இருந்தால் அந்த பர்டிகுலர் சினாரியோவில் உங்களுக்கு வந்து அவுட்புட்டை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் வந்து ஆர் கேஸ் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ ஆர் எதர் இது மேட்ச் ஆகுதோ இல்லைனா இது மேட்ச் ஆகுதோ எனக்கு வந்து அவுட்புட் வந்து வேணும். கம்பைன்டு வித் நீங்கள் வந்து வைல்ட் கார்ட் கூட யூஸ் பண்ணலாம் இந்த இடத்துல. இது வந்து என்ன வேல்யூ வேணா இருக்கலாம், ஆனால் கிவன் நேம் வந்து அர்ஜுன் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி n நம்பர் ஆஃப் குவரிஸ் வந்து ஃபில்டர்ஸில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அப்படி தான் நீங்கள் வந்து காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து டிக்ளேர் பண்ணணும். ஸோ இதோட ஃபில்டர்ஸ் அண்ட் ஆட்ரிபியூட்ஸ் வந்து முடியுது. அண்ட் ஒன் மோர் வேல்யூ ஆடட் இன்ஃபர்மேஷன் வந்து நான் வந்து என்ன சொல்லணும்னா LDAP URL. ஸோ பேசிக்காக LDAP URLs வந்து நீங்கள் வந்து என்கவுண்டர் பண்ணலாம்.
ஸோ பேசிக்காக ஒரு LDAP URL பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். URI ஸ்கீம் வந்து LDAPல இருக்கும் அண்ட் அந்த பர்டிகுலர் சர்வர் IP அண்ட் போர்ட் இருக்கும் 389 பை டிஃபால்ட்டாக. இஃப் இட் இஸ் செக்யூர் 689 போர்ட்டில் இருக்கும் அண்ட் ஸ்கீம் வந்து LDAP எஸ் அப்படிங்கிற ஸ்கீம் அண்ட் போர்ட் வந்து 689. ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து இன்செக்யூர் LDAP உடைய URL ஸ்கீம் வந்து சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் வந்து சர்ச்சை வந்து டைரெக்டாக URL வழியாக நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து பேஸ் மென்ஷன் பண்ணலாம் அண்ட் பேஸ்க்கு அப்புறமா நீங்கள் வந்து ஆட்ரிபியூட்ஸை வந்து இங்கே வந்து ஸ்பெசிஃபை பண்ணலாம். அதாவது அவுட்புட்டை வந்து இந்த ஆட்ரிபியூட்ஸ் மட்டும் தான் எனக்கு வேணும். அண்ட் தென் இங்கே வந்து நீங்கள் ஸ்கோப்பை வந்து ஸ்பெசிஃபை பண்ணலாம் அண்ட் இங்கே வந்து நீங்கள் வந்து ஃபில்டர்ஸை வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். அண்ட் கடைசியாக எக்ஸ்டென்ஷன்ஸ் பற்றி எனக்கு தெரியாது. ஸோ பேசிக்கலாக இது வந்து சின்டாக்ஸ் மாதிரி. ஸோ அதை தான் நாம் வந்து இப்போ வந்து ரன் பண்ணி பார்க்கணும். ஸோ LDAP URL. ஸோ இதுக்கு வந்து -h ஆர்குமெண்ட். நான் வந்து LDAP ஸோ cyber.com. ஸோ ப்ரீவியஸாக ரன் பண்ண சேம் கமெண்ட்ஸை வச்சு நாம் வந்து இதில் ரன் பண்ணலாம். ஸோ DC = cyber, DC = com. ஸோ இந்த பர்டிகுலர் பேஸில் நான் வந்து வெறும் எனக்கு ஆட்ரிபியூட்ஸ் வந்து வெறும் DN மட்டும் வேணும். அண்ட் தென் எனக்கு ஸ்கோப் வந்து சப் இருக்கணும். பை டிஃபால்ட்டாக சப்புன்னு சொல்லியிருந்தேன். அண்ட் தென் ஃபில்டர் வந்து இங்கே வந்து ஸ்பெசிஃபை பண்ணோம். DN செலக்ட் பண்ணுறேன் இல்லையா. ஸோ OU = IT அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்டிகுலர் URL வந்து ப்ராப்பரான ஃபார்மேட்டில் வந்து கன்வெர்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து அவுட்புட்டில் வந்திருக்கு. ஸோ இது எதுக்குன்னா சில பேருக்கு URL கன்ஸ்ட்ரக்ட் பண்ண தெரியும், சில பேருக்கு இது தான் அவங்களுக்கு வந்து தெரியும், ஆனால் URL ஃபார்மேட்டை வந்து அவங்களுக்கு வந்து தெரியாது. ஆர் மேபி ஜென்ரேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து LDAP URL வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். எதர் URL வச்சு இந்த அவுட்புட்டை வந்து ஃபெச் பண்ணலாம் ஆர் இந்த அவுட்புட்டை வந்து LDAP URLக்கு வந்து நீங்கள் வந்து இன்புட்டாக கொடுத்து அவுட்புட்டில் வந்து LDAP URL வந்து நம்மளுக்கு வந்து அவுட்புட்டாக வரும். ஸோ இதோட என்னுடைய LDAP வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இது வந்து ப்ரிட்டி டீட்டெயில்டாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ LDAP இன்ஜெக்ஷனுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து LDAP இன்ஜெக்ஷனை வந்து பார்ப்போம். தேங்க்ஸ்.